ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் தினகரன் இயக்கிய குரு சோமசுந்தரம், ஜான் விஜய் மற்றும் சாச்சனா நடராஜன் இவங்கெல்லாம் நடித்த பாட்டில் ராதா அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பலூன் பிக்சர்ஸ் அசோசியேட்டட் வித் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஷான் ரொனால்டு பேர் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்கி, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷான் ரொனால்டுன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அண்ட் இந்த படத்தோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான அவுட்லைன் தான். ஒரு குடிக்கு வந்து குடிக்கு அடிமையான ஒருத்தர், அவரோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த படமே. அவரால் அவங்க ஃபேமிலி எந்தெந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்குது, மெயினாக அவங்க ஒய்ஃப் அண்டு குழந்தைங்க, அது போக அவன் எப்படி அதுலேருந்து மீண்டு வரான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. அண்ட் இந்த படத்தில் அண்ட் டைரக்ஷனை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி எழுதின டைரக்டர் வந்து ஒரு புதுசாக ஒரு விதத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஆல்கஹாலிஸ் அனானிமஸ் ஏஏன்னு அப்படிங்கிற ஒரு இது உண்டு போல், ஒரு மெத்தடாலஜி உண்டு போல். அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க இப்போது அந்த குடியிலேருந்து எல்லாரையும் மீட் எடுக்கிறாங்க போல், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான். ஸோ அது அந்த ரீஹாபிலேஷன் சென்டரில் அதெல்லாம் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அது என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் காட்டியிருப்பார். மெயினாக அந்த ரீஹாபிலேஷன் சென்டரை வந்து காட்டினது வந்து சும்மா டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டாமல், ஒரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு வேரியேஷன் வச்சு ரொம்ப அழகாக காமெடியாக காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இந்த லொல்லு சபா மாறன் ஒருத்தர் நடிச்சிருப்பார், இந்த சந்தானம் டீமில் ஒருத்தர் இருப்பார். அவர் போடுற டைமிங் டயலாக்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. ஸோ அதுதான் அவர் தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த அந்த குடி போதை பழக்கம் உள்ளவங்கள்லாம் கண்மூடித்தனமாக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகிறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின வந்து இவங்க காட்டியிருப்பாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க காட்டியிருப்பாங்க. அதை அந்த காட்டின விதத்தை வச்சு ஒரு இன்டர்மிஷன் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. இன்டர்வல் வரைக்கும் ஒரு நல்ல இன்டர்மிஷன் வந்து நல்லா விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அவர் எப்படி அதிலேருந்து மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நமக்கு காட்டுற இதுவாக இருக்கும். அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து அவர் வந்து திரும்ப மறுபடியும் எப்படி குடிக்கு அடிமையானார், அதனால் அவர் என்னெல்லாம் இழக்கிறாரு, திரும்ப எந்த பாயிண்டில் வந்து அவர் மறுபடியும் திருந்துறாரு, எப்படி திருந்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஸ்டோரி தான், ஆனால் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஃபார்முலாவாக தான் இருக்கும், ஆனால் போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம், இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். குடிகார மாதிரி நடித்த நம்ம குரு சோமசுந்தரம் வந்து ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி சினிமாவில் பார்த்து அந்த குடிகாரனை அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற வந்து பிரேக் பண்ணி ரியாலிட்டியில் நம்ம நிஜத்தில் எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற, நம்ம இந்த மாதிரி குடிகாரனையும் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப சட்டிலான ஒரு குடிகாரன், குடி போதையில் இருக்கிறவங்க, குடி நோயாளி மாதிரி இவர் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்புறம் ஜமா பட ஹீரோவான பாரி இளவரசன் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அண்ட் ஜான் விஜய் சூப்பர், நான் செமையான ஆக்டிங், ரொம்ப சட்டிலான ஆக்டிங். அந்த கேரக்டராகவே அப்படியே நம்ம கண்ணில் நின்றுக்கிட்டே இருப்பார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜான் விஜயோட ஆக்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஹீரோயின் சாச்சனா நடராஜன் வந்து வேறு லெவல். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எல்லாரோடையும் அது அவங்க தனியாக தெரிஞ்சாங்கன்னே தெரிவாங்கன்னே சொல்லலாம். ஆமாம். அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராக ஃபைன் டியூன் பண்ணி ரொம்ப நல்லாவே செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஒரே ஒரு கதையில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னடான்னா, ஹீரோ வந்து எப்படி இந்த பழக்கத்துக்குள்ளே வந்தார், எப்படி அடிமையானார், அதுக்கான ரீசன் வந்து சொல்லவே இல்லை. அது போக அந்த ரீஹாபிலேஷன் சென்டரில் வந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அதை வந்து அவங்க காட்டவே இல்லை. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நல்ல டைம் பாஸ், நல்ல ஒரு படம் தான். அண்ட் இது டைம் பாஸ் பண்ணுற படம்னு சொல்கிறத விட, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், விளையாட்டுக்கு கூட
நம்ம வந்து இந்த பழக்கத்தை வந்து பழகிடவும் கூடாது. சப்போஸ் நமக்கு இந்த பழக்கம் இருந்தாலும் பிறருக்கு விளையாட்டுக்கு கூட சும்மானாச்சுக்கும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து நம்ம நாசமாக போகிறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற விதமாக நம்ம இருந்துடவே கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்த்து நம்ம வந்து கற்றுக்கணும். மேபி நம்ம பார்க்குற யாருக்குமே நம்ம ஃபேமிலியும் சரி நம்மளும் சரி டோட்டலாகவே இருக்கலாம். பட்டு நம்ம அதை வந்து நம்ம நினச்சி ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் எடுத்துகிட்டு ஸோ இப்படிலாம் இருக்கான்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நம்ம இருக்கணும். பழகாதவங்கெல்லாம் பழகாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். பழகினவங்க வந்து எப்படியாச்சும் இதில் வந்து வெளியில் வர்றது தான் ரொம்ப நல்லது. இந்த படம் பார்த்தது மூலிமா அவங்களுக்கு வர ஃபீலிங் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் இந்த படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.